ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மொறுமொறுன்னு முறுக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் 1 கப் பொட்டுக்கடலை மாவு எடுத்திருக்கேன். சலிச்சு எடுத்துக்கோங்க. கூடவே இதுக்கு 1 கப் பொட்டுக்கடலை மாவு அப்படின்னா 3 கப் அரிசி மாவு, இல்லை பச்சரிசி மாவு, இல்லை இடியாப்ப மாவு எது வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் கருப்பு எள்ளு எடுத்துருக்கேங்க. நீங்கள் ஓமம் கூட எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம டேஸ்ட் பார்த்துட்டு தேவையான கூட ஆட் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். பட் நான் மறந்துட்டேன், அப்புறமா நான் அதை ஆட் பண்ணியிருப்பேன். இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் மிளகாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த கீயில் இந்த மாவெல்லாம் ஒட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. நல்லா பிசைஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியை நீங்கள் ஊற்றி இந்த மாவில் நல்லா பிசைஞ்சுக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தான் பிசைஞ்சுக்கணும். இதுக்கு நீங்கள் உங்கள் கையை யூஸ் பண்ண முடியாது, ஒரு கரண்டியை யூஸ் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் மிளகாத்தூள் ஆட் பண்ண மறந்துட்டேன்னு சொன்னேன் இல்லையா, அதை நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணி இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் இந்த புட்டு மாவு பதத்துக்கு வந்துடுச்சு பார்த்தீங்களா, இந்த மாவு அந்த மாதிரி வந்ததும் நல்லா பரப்பி விட்டுட்டு ஒரு மூடி போட்டு நீங்கள் ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுருங்க. அந்த ஆவி வரும் இல்லையா, நம்ம கொதிக்கிற தண்ணி ஊற்றி தான் நம்ம பிசைஞ்சிருக்கோம். ஸோ அந்த ஆவிலேயே இந்த மாவு லைட்டாக வேகணும். ஏன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்ததுனால கொஞ்சம் வேகணும். அப்போ தான் முறுக்கு உங்களுக்கு நல்லா டேஸ்ட்டாக கிறிஸ்பியாக கிடைக்கும். 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சாஃப்டாக வந்துடும் மாவு. இந்த மாதிரி நீங்கள் சாஃப்டாக வந்ததுக்கப்புறம் இதில் நீங்கள் உப்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு இன்னும் கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி, ரொம்ப சூடான தண்ணி வேணாம், வெதுவெதுப்பான தண்ணி கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் சப்பாத்தி மாவு மாதிரி கொஞ்சம் முறுக்கு மாவு நீங்கள் பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 5 மினிட்ஸ் இதை மூடி போட்டு வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு வாட்டி முறுக்கு அச்சில் போட்டு எடுக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி மாவு தேவையான அளவு எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் மூடி போட்டு வச்சிடணும். அப்போ தான் அது காஞ்சு போகாமல் இருக்கும் அந்த மாவு. முறுக்கு அச்சில் 3 ஓட்டை இருக்கும் இல்லையா, அந்த அச்சு எடுத்திருக்கேன். உங்கள் மாவு கரெக்டான பதத்துக்கு இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் கரண்டியை திருப்பி போட்டுட்டு அதில் நீங்கள் போட்டு பார்க்கலாம், இல்லை ஒரு தட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு மாவு உதிரி உதிரியாக பிஞ்சு வராமல் நீங்களாக கையில் எடுத்து விடுற வரைக்கும் உங்களுக்கு பிழிஞ்சு வரணும். அப்படி வந்தால் தான் உங்களோட மாவு கரெக்டான முறுக்கு பதத்துக்கு இருக்குது அப்படின்னு அர்த்தம். நம்ம இதை நல்லா சூடாக இருக்க எண்ணெயில் தான் நீங்கள் போட்டு பொரிச்செடுக்கணும். மீடியம் டு ஹை ஃப்ளேமில் நீங்கள் உங்களோட ஆயில் ஹீட் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் முறுக்கு போட்டுட்டு திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பராக மொறுன்னு ரெடி ஆகிடும். 2 to 3 மினிட்ஸ்லேயே உங்களோட முறுக்கு வெந்துடும். இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நீங்கள் உங்கள் முறுக்கை சுட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மொறுன்னு கிடைக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் எடுத்திங்கன்னா நான் இதே மாதிரி மீதி இருக்க மாவுக்கும் எல்லாத்துக்கும் நான் முறுக்கு பிழிஞ்சு எடுத்துக்க போகிறேன். நான் இப்போ எடுத்திருந்த மெஷர்மெண்ட் மாவுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 15லேருந்து 20 முறுக்கு வரைக்கும் கிடச்சிது. நீங்கள் இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் சீசன்லலாம் நீங்கள் கடையில் வாங்குறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். மொறுன்னு கிறிஸ்பியாக சூப்பரான முறுக்கு கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 1/2 hour to 1 hour தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்பேன் நான் நினைக்கிறேன். நான் இதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.